அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும். இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தைய சொல்லி நீங்க என்ன வரம் கேட்டாலும் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையும் விருப்பமும், இன்னும் சொல்ல போனா நிறைவேறாத வேண்டுதலும் உடனடியா நிறைவேறும். ஒரு சிலருக்கெல்லாம் ஒரே நாள்ல இந்த வார்த்தை பலன் கொடுத்திருக்கு. நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த ஒரு அதிசக்தி வாய்ந்த வார்த்தையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன வார்த்தை, யாரெல்லாம் சொல்லலாம், எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோல முழுக்க முழுக்க ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் இப்படி யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி எந்த விதமான நேர கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை எந்த நாள்ல இருந்து வேணாலும் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இருந்தாலும் பெஸ்டான டைமிங்ஸ இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி என்ன பெஸ்டான டைம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லக்கூடிய காலையில எந்திரிச்ச உடனே இருக்கக்கூடிய அந்த நேரம் பெஸ்டான டைம். அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த நேரமும் நமக்கு பெஸ்டான டைம். இப்ப நான் சொன்ன இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. மத்தபடி எந்த நாள்ல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவா இந்த மாதிரியான ஈர்ப்பு விதி பயிற்சிகள், அதாவது எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சிகள் கை மேல எல்லாருக்குமே பலனை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதுலயும் இப்ப நான் சொல்ல போற இந்த ஸ்விட்ச் வேர்ட் உடனடியா ஒரே நாள்ல நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா நானே இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்லி எனக்கு ஒரே நாள்ல பலன் கிடைச்சிருக்கு. பொதுவா ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கைய மாத்தி அமைக்கும். நாம எப்படி ஸ்விட்ச் போட்ட உடனே ஃபேன் ஓடுதோ, லைட் எரியுதோ, அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்டை சொன்ன உடனேயே நம்ம வாழ்க்கையும் மாறும். அதனாலதான் உலகம் ஃபுல்லா பலவிதமான தேவைகளுக்கும் இந்த மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் வேர்டை நாம மனசுக்குள்ள சொல்லும் போது இது நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவலை அதிகப்படுத்தும். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட ரீப்ரோகிராம் செய்யும். அந்த வகையில இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரி, யாரெல்லாம் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, யாரு வேணாலும் சொல்லலாம். அதாவது உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லி பாருங்க. அவசர பண தேவை இருக்கிறவங்க செய்யலாம். அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, உங்க வீட்ல நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு, நல்ல மார்க் வாங்குறதுக்கு, அதே மாதிரி நீங்க நினைச்ச காலேஜ்ல நீங்க நினைச்ச கோர்ஸ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசை, நிறைவேறாத ஆசை இருக்கதான் செய்யுது. இன்னும் சொல்ல போனா எனக்கு இந்த மொபைல் போன் வேணும்னு நினைக்கிறவங்க கூட இன்னைக்கு நிறைய பேரு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஆசை இருந்தாலும் சரி, சொந்த வீடு கட்டுறதுக்காக கூட இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். வெளியில சொல்ல முடியாத வேதனை எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி பாருங்க. சின்ன சின்ன வேண்டுதல்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரே நாள்ல உங்களுடைய விருப்பமும் ஆசையும் நிறைவேறும்.
ஆனா கொஞ்சம் பெரிய வேண்டுதலா இருக்கு, அதாவது திருமணம் நடக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், சொந்த வீடு அமையணும், இந்த மாதிரி பெரிய பெரிய வேண்டுதல்கள் உங்களுக்கு இருக்குன்னா அது நிறைவேற கொஞ்சம் தாமதம் ஆகலாம். ஆனா கட்டாயமா உங்களுக்கு கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணி பாருங்க. பொதுவா எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சியும் நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யுது. அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்பிக்கையோட இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தி பாருங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும். ஒரு சமயத்துல 2-3 வேண்டுதலுக்காக செய்யக்கூடாது. நீங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். உங்களுக்கு 2-3 வேண்டுதல் இருக்குன்னா முதல்ல ஒரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. முதல் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா ஒரு 2-3 நாள் கேப் விட்டுட்டு திரும்பியும் அடுத்த வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, உங்களுடைய ஆசையையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். சடன்லி, டிரான்ஸ்ஃபார்ம், ரஷ், சேஜ், ஃபார், மேஜிக், சாம், பைவோட், கிளவுட்ஸ், அபைட், சம்ஹவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். சடன்லி, டிரான்ஸ்ஃபார்ம், ரஷ், சேஜ், ஃபார், மேஜிக், சாம், பைவோட், கிளவுட்ஸ், அபைட், சம்ஹவ். இந்த ஸ்விட்ச் வேர்டு கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். கொஞ்சம்னு சொல்றதை காட்டிலும் ரொம்பவே பெருசா இருக்குன்னே சொல்லலாம். இத நீங்க ஒரு நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பார்த்து கூட நீங்க படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க மொபைல் போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பார்த்து கூட இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை பொறுத்தளவுக்கு நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லணும். அதே மாதிரி உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்றதுக்கு பாருங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வரத்தை கேட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை குறைஞ்சது 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. கரெக்டா அலாம் செட் பண்ணி 10 நிமிஷம் சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்க மனசுக்கே போதும்னு தோணும். அது வரைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்டை தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. இத்தனை நாள் தான் சொல்லணும், அத்தனை நாட்களுக்கு சொல்லணுங்கிற எந்த விதமான எண்ணிக்கை கணக்கும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம். மேக்சிமம் நிறைய பேருக்கு சின்ன சின்ன வேண்டுதல் ஒரே நாள்ல நிறைவேறும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இது மத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அமையும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.